ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. நம்முடைய பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கக்கிழமையில் முடிகிற மாதிரி தான் நம்முடைய பலன் உண்டு. முதல்ல இந்த வாரத்தில் கிரக நிலைகளை பார்த்துட்டு அப்புறம் பலனுக்கு போகலாம். இந்த வாரம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மேசராசியில் சூரியன் புதன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி செவ்வாய் இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அவருமே கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலும் இந்த வாரம் வருமானங்கள் நிறைய இருக்குது, அதற்கு மேலே செலவுகளும் அதிகமாக இருக்குது. இதுதான் உண்மை. இந்த வாரத்தில் அம்மாவுக்காக செலவு பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் நம்முடைய நிதி நிலைமை, ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல, கையில் மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே சும்மா இருந்தாலும் எதுவுமே நடக்காது. ஆகையினால இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள், ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வேறு இருக்கார், ஏதோ ஒரு விதத்தில் இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், இதுவும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு எதிர்பாராத விதமாக சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். வேலை நல்லா இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்களோ, உங்களுடைய வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த வாரத்தில் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக இந்த வாரத்தில் அவங்களால நன்மை அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் ராகு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு ஏற்றம், அவர்களால் நன்மை, இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் அக்கா இருக்காங்கன்னா அக்காவால் நன்மைகள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு, அல்லது உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் இருப்பதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே கூடும். குறிப்பாக இந்த வாரம் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து நிறைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. எதிர்பாராத விதமாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அல்லது ஆல்ரெடி உங்களுக்கு லவ் அஃபேர் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன், ஒருவேளை லவ் பிரேக்கப் ஆகிருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை, அதுவுமே ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்குது, மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்குது. இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்க ஒழிய வருமானங்கள் குறைவு. ஸோ உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஆனாலும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பார்க்கும் வேலையில் பிரச்சனைகள் உண்டு. ஒரு பக்கம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறாங்க.
யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த காலங்களில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அலர்ட்டாக இருங்க. தேவையற்ற விஷயங்களில் அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரம் எதுலையாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. குறிப்பாக எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுத்தீங்களோ உங்கள் ஃபீல்டில், எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் பெரிய லெவலில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் விநாயகர் பெருமானையும் மகாலட்சுமியும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் வாங்கின சரம் சுக்கிரன் 12ல் இருக்கிறது. ஒரு பக்கம் உங்களோட அத்தனை ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் நீங்கள் எதிலையாவது செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே கலந்து இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுலேயும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத பயணம் இருக்குது. பயணத்தால் செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத விதமாக வெளியே தங்குவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும், லாபத்தை கொடுப்பதாக இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜை ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணுங்கள். அதுலேயும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்கள் ஃபீல்டில், அதில் நீங்கள் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு பெயர் பெற்ற பெயர் போன ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் உங்களுக்கு பெருசாக கை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்குது. வராத மானிட்டரி பெனிஃபிட் அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அதுலேயும் நல்ல ஸ்கில்டு லேபர் வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு. இந்த வாரம் மகாலட்சுமியும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார். உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக நிறையா இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லாவே உண்டு. யாரும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையில் வயசாகிடுச்சு கிடைக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வேலைக்கான சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் பேச்சு அளந்து பேசுங்க. பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசாங்கத்தால் பலனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைப்பாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில்
ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இதிலெல்லாம் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மேக்சிமம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. கவனம், ரொம்ப கவனமாக இருங்க, பேச்சை அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் வேலையில் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பட் உங்கள் சபார்டினேட்டோ உங்களுக்கு கொலீக்ஸோ இந்த வாரம் வேலையில் அவ்வளோக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் லாபம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்க்கையும் பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் எனக்கு ஒரு காரியம் ஆகுமென்றிருக்கு, இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது அமையும். இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வேலையில் எஃபர்ட் கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் நீங்கள் வேலை இருக்குது, இன்னொரு பக்கம் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான பெரிய ஒரு ரெக்கக்னைஸ் இல்லை. அதனால் வேலையில் பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வராத படங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படின்னா அந்த படங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. அந்த படம் வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம். ஸோ இந்த வாரம் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்கள், டிரைவிங்கில் கவனமாக போயிட்டு வாங்க. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுற மாதிரி தோற்றம், அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே முருகனையும், குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குரிய புதன் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல சூரியனோடு இருக்க. ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, பொதுவாக எப்போ எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத பிரச்சனை இருக்குது. பொதுவாக கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. குறிப்பாக நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நெய்பர் ஹவுஸ், பக்கத்து வீட்டுக்காரங்களோட, அண்டை அயலாரோட ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. இதன் மூலமாக தான் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் மேக்ஸிமம் யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வராது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அவ்வளோ சிறப்பாக இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப நாளாக அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கிடைக்கும். குறிப்பாக ஸ்கில்டு லேபர், நல்ல லேபர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸில் கவனம் செலுத்துங்க. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்னாலே நோயின்னு அர்த்தம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கிரானிக்காக யாராருக்கெல்லாம் நோய் இருக்கோ அவங்க ஹெல்த் பாயிண்டில்
கவனம். அது மட்டுமல்ல, கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது. உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதுலேயும் குறிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி லவ் அஃபயர் இருந்தால் கூட மேரிட்டல் லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள் பிரச்சனை உண்டு. சொந்த பிஸ்னஸ்லையுமே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் வெளிநாட்டு தொடர்பு பரவாயில்ல. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிஆருக்கும் கிரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முழுவதுமே விநாயகரையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு நன்மை ஒரு தீமை ரெண்டுமே கலந்து இந்த வாரம் இருக்குது. நன்மை அப்படின்னா வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுது. தீமைன்னா உடல் ஆரோக்கிய குறைவு, தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை. 2 பேருக்கு யாருக்காவது ஓரளவுக்கு நான் இப்போ சொன்ன வைத்திய செலவுகள் அல்லது பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது லைஃப் பார்ட்னருக்கும் அதான், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் அதான். அதனால் எல்லா விஷயத்துலையும் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த வாரம் ராகு உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. 5ஆம் இடம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது. குறிப்பாக யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, குறிப்பாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது அத்தனையுமே அடக்கி வாசிங்க. இதெல்லாம் தான் யூக வணிகங்கள். ஸோ இந்த ஸ்பெக்குலேஷன் நமக்கு விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் சிந்தனையை உருவாக்கும். அவ்வளோ சிறப்பாக இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை குரு பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. குரு பார்த்தால் நன்மை, சனி பார்த்தால் டிலே. ஆக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை இறங்கி செயல்படலாம் நினைக்கும் போது ஒரு நன்மை நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் சின்ன சின்ன தடைகள், அதனால் பிரேக், இப்படி எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. இந்த காலத்தில் வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா சேலாகிறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மலாக பண்ணுங்கள், போதுமானது. இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட் கொடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனத்தை நம்ம சந்திக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம். ஆக இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள். அதனால் இந்த வாரம் முழுவதுமே மகாலட்சுமி நல்லா கும்பிடுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கார். இப்படி இருக்கிறது யாரெல்லாம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ரெக்கக்னைஸ் கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும். குறிப்பாக கவர்மெண்ட்டால் நன்மை. இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் எதிர்பாராத காதல் விஷயம், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க, வெளியேற்றப்பட்டவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. லோன் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லோன் கிடைக்கல தடை, ஆனாலும் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் வேண்டாம். பிஸ்னஸில் எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்கள் லாபம் கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வராத முன்னோருடைய சொத்து இருந்தால் இந்த வாரம் வரும். ஒருவேளை முன்னோருடைய சொத்து இல்லாதவங்களுக்கு
வராத பணங்கள் ஏதாவது இருக்குது, பென்ஷன் பணம் இல்லை, வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருக்கீங்களோ வந்துடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. ஒரு பக்கம் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்க வேண்டிய காலம். இப்படி மாறி மாறி இந்த வாரம் உங்களுடைய பலன்கள் உங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாபில் எஃபர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு, நான் முதலே சொன்னதை எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய லைஃப்பில் எல்லாமே இருந்தால் கூட ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் அல்லது அன்சாட்டிஸ்ஃபைட் பிஸ்னஸ் இது இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு குறைபாடாக இருக்கும். அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் பிரம்மா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் விநாயகருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு, ரொம்ப விசேஷம். மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது? பரவாயில்ல, யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். ஆனாலும் செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெருசாக டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் அத்தனை விதமான தகவல் தொடர்பு சாதனங்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரம் விரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கெடுவதற்கான வாய்ப்பு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, அதனால் லாபம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் அஃபையர் இருக்கோ லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். வேலை இருக்குது, பட் வேலையில் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும், நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க எஃபர்ட்டு கொடுங்க உங்கள் ஃபீல்டில். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் யாரெல்லாம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. உங்கள் வேலையில் நான் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. இந்த வாரம் நீங்கள் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். பிஸ்னஸ் இல்லாமல் விட்டு நடக்கும். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க. 4ஆம் இடம்னாலே தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதனால் எல்லா விஷயத்துலையும் வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு இல்லாத மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையும் அடக்கி வாசிங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும். ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவானோட இருக்கார். 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை. ஸோ தேவையற்ற சிந்தனைகள் வேண்டாம். அதே சமயத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. துணிஞ்சு சில முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய வாரமாக இது இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் யோசித்துட்டு இல்லாமல், எல்லாத்துக்குமே பயந்துட்டு இல்லாமல் தைரியமாக சில முடிவுகள் எடுங்க. அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வீடு விற்கலை, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் விற்பதற்கான வாய்ப்பு, அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, நன்மையை கொடுக்கும். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, ஆயக்கலைகள் 64, நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கலைத்துறையில் நீங்கள் பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியம் நிறையா இருக்குது.
அதே சமயத்தில் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்க, அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் இருக்க ஒழிய பெரிய வெற்றி இல்லை. இந்த வாரம் நீங்கள் எதிர்பாராத விதமாக யாரெல்லாம் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யூக வணிகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லாட்ரி டிக்கெட் வாங்கிறது, அது இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கிறது, கோல்டு பாண்டு வாங்கிறது, ட்ரேடிங் பண்ணுறது, இதெல்லாமே தான் யூக வணிகங்கள். அதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த வாரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட், டூர், ட்ராவல், இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் காதல் விஷயங்கள், லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். பிஸ்னஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மல். உங்களுடைய கோச்சாரத்தில் 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது. எல்லா விஷயத்துலேயும் கவனம். யாரையும் பெருசாக நம்பாதீங்க, நம்பி இருக்காதீங்க. யார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரம் விநாயகரையும் துர்க்கையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் ராகு இருக்கார், ஒரு நன்மை. உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு, அடிஷனல் நன்மை. குரு பார்க்க கோடி தோஷம். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். பட் உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கல, பேச்சை குறைங்க. பேச்சினால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பேச்சால் வருமானத்தை சம்பாதிப்பவங்களுக்கு பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணாமல், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்காம கிடைச்ச வேலையை தக்க வைக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா பார்க்க வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. அது இல்லாமல் இந்த வாரம் எதிர்பாராத லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாருக்கெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, உங்களுடைய பிஸ்னஸ் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏற்றம், முன்னேற்றம் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் நன்மை. இதெல்லாமே இந்த வாரம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. பார்க்கும் வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு, வெளியேறுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. பெருசாக உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும். கிரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ நோய் குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்களா கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் மோர் தென் ஒன் மேரேஜ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது. துணிஞ்சு சில முடிவுகள் எடுங்க. நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாகவும் சந்தோஷகரமாகவும் ஃபேவரபுளாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு. எளிய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. ஸோ இந்த வாரம் விநாயகரையும் காளியும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியில் சனி, உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வேலையில் சராசரி எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவு, போனஸ்ஸு, அரியர்ஸு, ஹைக்கு, இது மாதிரியான மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது பெஞ்சில் இருக்கிறவங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நல்ல ஒரு வேலையாட்கள் உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினச்சவங்களுக்கு வளர்ப்பு பிராணிகள் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது.
லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இது எல்லாமே மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கவனம். இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அது அத்தனையும் இருக்குது. பிஸ்னஸில் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ நீங்கள் மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்பு, பிஸ்னஸ்லேயே யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். யாரெல்லாம் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் இருக்குது. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது, மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அதனால் உங்களை அறியாமல் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அதிகப்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் முழுவதுமே எவ்வளோக்கு நீங்கள் இறை வழிபாட்டை கூட்டுறீங்களா நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.